ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா யூடியூப். தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2025 அதனுடைய ஒர்க்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, 5 மணியோட முடிஞ்சிடும். நாளைக்கு ஒரு சிறப்பு கவுன்சிலிங் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ரெகுலர் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜூன் 4ல இருந்து ஜூன் 14 வரைக்கும் ஆரம்பிக்குது. ஸோ இதில் நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எது தேவைப்படும், எந்த விஷயம் வந்து அவங்க டவுட்டில் இருக்குது, மனசில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்னங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம சேனல் மூலமாக வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மீறி அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது, அதையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ நான் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள் இதில் இருக்கலாம், அதே மாதிரி கேட்க நினைச்ச கேள்வியும் இருக்கலாம். அதனால வந்து கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு ரிப்ளை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சில கேள்விகள் ரிப்பீட்டாக கேட்டதுனால அதையெல்லாம் அப்படியே தொகுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்கள் கேள்விகள் என்னன்னு சொல்லி அதுக்கான சந்தேகத்துக்கான விளக்கத்தையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கு சார், ஆனா காலோ மெசேஜோ இமெயிலோ எதுவுமே வரல, கவுன்சிலிங் போலாமா? இதுதான் அதிகபட்சமான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கு, ஆனா கவுன்சிலிங் வரலன்னா அவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ரேங்க்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காமன் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு வெரண்டா கவுன்சிலிங் கூட போடுவாங்க. எந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அப்புறம் சீட்டு வேக்கன்ட் இருக்கும், அந்த கோர்ஸுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். அதில் ஏதாவது சீட்டெல்லாம் முடிஞ்ச கோர்ஸை விட்டுட்டு மீதி எந்த கோர்ஸில் வந்து சீட் இருக்கோ அந்த கோர்ஸுக்கு மட்டும் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுவாங்க. இது மாதிரி தான் நடக்கும், ஓகேவா? ஆனால் அதுக்கு நடுவுலயே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போவே நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, ஒரு காலேஜில் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டு வேற ஒரு காலேஜில் கிடைச்சி அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி, அல்லது ஒரே காலேஜில் அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் கவுன்சிலிங்கில் கிடைச்சி அட்மிஷன் கிடைச்சி ஃபீஸ் எல்லாம் கட்டி சேர்ந்துட்டு அதே காலேஜில் அடுத்த நாள் இன்னொரு கோர்ஸ் கிடைச்சதுன்னா அதில் சேர்ந்துட்டா சேர முடியுமா, அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னா கேட்குறீங்க இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோர்ஸில் வந்து சீட்டு வேக்கண்ட் ஆகுது, சேர்ந்த சீட்டு வேக்கண்ட் ஆகுது, அல்லது இன்னும் சேராம சீட்டு ஏதாவது இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாம் வரும். ஸோ அதனால ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு ஃப்ரம் டு இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் கூப்பிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரேங்க்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு வந்து காலோ மெசேஜோ இமெயிலோ வரும். அதனால போலாமாங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. அதனால போனாலும் அலோ பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட கால் வந்ததுக்காக அல்லது மெசேஜ். ஏன்னா கால் வந்து போன்ல சொல்லியிருந்தாலும் கூட உங்களுக்கு மெசேஜோ இமெயிலோ வரும், ஒரு ரிட்டன் எவிடன்ஸா. ஸோ அது இருந்ததுன்னா அதை காமிக்க சொல்லுவாங்க. அல்லது நீங்க அது இல்லை போன்ல மட்டும்தான் சொன்னாங்கன்னு நீங்க சொன்னேன்னா, நிறைய பேர் அதுவும் சொல்லியிருக்கீங்க, போன் மட்டும்தான் சார் வந்தது, மெயிலோ அல்லது மெசேஜோ வரல அப்படிங்கிறப்போ நீங்க அந்த ரேங்க் என்ன ரேங்க்குங்கிறத அந்த லிஸ்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்க காமிச்சாவே அதை அந்த ரேங்க் தான் அப்படின்னு இருந்தால் உங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க காலேஜில். இந்த ரேங்க் வரைக்கும் தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம்னா அதுக்குள்ள உங்க ரேங்க் இருந்தால் உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு மேல அவங்க அலோவ் பண்ண ரேங்க்குக்கு மேல உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இப்போ எஸ்எம்எஸ் மட்டும் வந்திருக்கு சார், ஓகேவா? கவுன்சிலிங் வர சொல்லி எஸ்எம்எஸ் மட்டும் வந்திருக்கு, ஆனா காலோ மெசேஜோ வரல, இதெல்லாம் வரும்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ்எம்எஸ் வந்துட்டாவே ஓகே தான். அதாவது கால் வரும், ஃபோன் கால் வரும், அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அல்லது மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னாவே ஓகே தான். ஏதாவது ஒன்று வந்தாவே அதுதான் போதும். வர சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம், ஓகேவா? இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் எஸ்எம்எஸ் மட்டும் தான் வந்திருக்கு அல்லது கால் மட்டும் தான் வந்திருக்கு, போகலாமா அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்புறம் இமெயிலோ எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. எஸ்எம்எஸ் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதாவது 200 சில்லற தான், 200 ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்குது, எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. உங்களுக்கே தெரியுது கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்காது, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரலாம், அல்லது தேர்டில் வரலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்.
சரியா? நீங்க எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல பின்னாடி வந்து உங்களுக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ புதுசா ஒரு 5 காலேஜ் வந்ததுனால அதுக்கும் சேர்ந்து இந்த வருஷம் அட்மிஷன் போடதா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலேஜ் எல்லாம் யாருமே வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த சீட்டு டோட்டலாவே வேக்கன்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் கூட அப்ளை பண்ணலாம். 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் கூட போனீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு 6th ஜூன்ல வந்து கவுன்சிலிங் இருக்கு, வர சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து ஊர் ரொம்ப லாங்ல இருக்கு. அந்த காலேஜ் வந்து எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா நடுவுல கொஞ்சம் 3, 4 நாள் இருக்கிறதுனால வேற காலேஜ்க்கு அப்ளை பண்ணது எனக்கு வருமான்னு கேட்கறாங்க. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அப்ளை பண்ண காலேஜ் எதுன்னு எனக்கு தெரியாது. உங்க கட் ஆஃப் மார்க்கோ, ரேங்கோ தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நான் கமெண்ட்ல சொல்லி வேற மெசேஜ்க்கு ஆன்சர் பண்ணா அல்லது வீடியோல சொன்னாலும் சரி, எப்பவுமே நான் சொல்லக்கூடியது ஒரு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஒண்ணு வருதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்க்கலாம். எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கிடைக்கிறத முதல்ல வாங்கிட்டு சேர்ந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 6ஆம் தேதி தான் கவுன்சிலிங்னா நடுவுல வேற காலேஜ் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா வந்துட்டு அதை அட்டன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங் வர சொல்றாங்க, 4ஆம் தேதி வர சொல்றாங்க அல்லது 5ஆம் தேதி வர சொல்றாங்க, தாராளமா அட்டன் பண்ணலாம். இதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல 6ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே வரல, 7ஆம் தேதி வந்துட்டா என்ன சார் பண்றதுன்னா, நம்ம இப்படி கேள்வி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர குழப்பமாயிரும். எந்த ஒரு சரியான முடிவுமே எடுக்க முடியாது. அதனால ஸ்ட்ராங்கா ஸ்டபானா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு அதான் டவுட் இருக்கு. காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு வேற காலேஜ்ல கூப்பிட்டா டாக்குமெண்ட்ஸ் தருவாங்களா, சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்களா, டிசி கொடுப்பாங்களா, இதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ ஒரு காலேஜ்ல நீங்க கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க, 4ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ உங்களை வேற ஒரு காலேஜில் கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸோட தானே போகணும். ஆனா டிசி மார்க் ஷீட் எல்லாம் இங்க கொடுத்துட்டோமே, எப்படி போக முடியும் அப்படிங்கறத டவுட் இல்லையா? இது உண்மையான சரியான ஒரு டவுட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இது இங்க வாங்கிட்டு ஒரிஜினல் வந்து நான் வாங்குறீங்க, திரும்ப நீங்க கேட்கறீங்க அப்படின்னா உங்க டிஸ்கண்டினியூன்னு போட்டு அந்த காலேஜினுடைய டிசி தான் கொடுப்பாங்க. ஸ்கூல் டிசி தரமாட்டாங்க. ஒண்ணு, நீங்க டிஸ்கண்டினியூன்னு போட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க வேற இன்னொரு காலேஜில் வர சொன்னாங்கன்ட்டு போறீங்க இல்லையா? அங்க டாக்குமெண்ட்ஸோட போய் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே ஜாயின் பண்ண காலேஜ்லயும் டிசி வாங்கிட்டீங்க, அங்கேயும் போக முடியாது. கிடைச்சிடும் நம்பி போன காலேஜ்லயும் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணும்? எந்த காலேஜ்லயும் அட்மிஷன் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடும். அதனால என்னுடைய சஜஷன், இது நிறைய பேர் நல்லாவே கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, டிசி கொடுத்தாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க 2-3 நாள் கழிச்சு நீங்க கேட்ட ஒரு காலேஜ்ல இருந்து திரும்ப கவுன்சிலிங் வர சொல்றாங்கன்னா நீங்க அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்கும் இல்லையா, அதை செட்டு ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க அதை அட்டன் பண்ணுங்க. அதை போய் அட்டன் பண்றதுனால நீங்க ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து எதுவும் சொல்ல போறதில்ல, உங்களுக்கு தெரியும் போறதில்ல. நீங்க வந்து அங்க போய் அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. ஓகேவா? நீங்க போய் அட்டன் பண்ணுங்க. சர்டிபிகேட்ஸ் ஜெராக்ஸ் கொடுங்க. எங்க ஒரிஜினல் அப்படின்னா நீங்க உண்மையை சொல்லுங்க. எப்பவுமே உண்மைக்கு மரியாதை மதிப்பு ஜாஸ்தி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும். உண்மை சொல்ல, ஏன்னா மாணவர்கள் வந்து பொய் சொன்னாதான் ஆசிரியர்களுக்கு வந்து கோபம் வருமே தவிர, உண்மை சொன்னா சமூகத்துல எவ்வளவோ பொய்ய சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொய் சொல்றவன் தான் வாழ்றான். அது இல்ல, மாணவர்களுக்கு வந்து உண்மை சொல்லிட்டீங்கன்னா எந்த ஆசிரியருக்குமே பிடிக்கும். அதே மாதிரிதான் கவுன்சிலிங் போய் நீங்க சொல்லுங்க, சார் இந்த காலேஜ் நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த இடத்துல வேற கோர்ஸ் நான் கேட்டிருந்தேன், அது வர சொல்லி வந்திருக்கனாலதான் வந்திருக்கேன். இது எனக்கு இங்க கிடைச்சிருச்சுன்னா நான் வந்து இப்ப நாளைக்கு அங்க போய் டிசி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்றேன் சார், எனக்கு 1 நாள் 2 நாள் டைம் கொடுங்கன்னு தாராளமா நீங்க கேட்கலாம் கிடைச்சதுக்கு அப்புறம். அல்லது சர்டிபிகேட் வெரிஃபை பண்றப்ப நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டிசி இதெல்லாம் ஒரிஜினல் அப்பவே கேட்பாங்க கண்டிப்பா. ஏன்னா சர்டிபிகேட் வெரிஃபை பண்றது வேற ஒருத்தர், கவுன்சிலிங் அட்மிஷன் கமிட்டியில் உட்கார்ந்து பண்றவர் வேற யாராவது தான் இருக்கலாம். அப்பவே நான் சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் எப்ப தருவீங்கன்னு கேட்பாங்க. நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அல்லது ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி அதிகபட்சம் 1 நாள் அல்லது 2 நாள் டைம் தருவாங்க. அதுக்கு மேல தரமாட்டாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்மா இங்க தெரிஞ்சிருச்சு, போட்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சா கண்டிப்பா நீங்க நாளைக்கு நாளான்னைக்குள்ள நீங்க வந்துடணும், அவ்வளவுதான் டைம் சொல்லி சில காலேஜ்ல உங்ககிட்ட இருந்து லெட்டர் கூட எழுதி வாங்கிடுவாங்க, நான் வந்து ஜாயின் பண்றேன்னு உறுதி கடிதம். அதனால நீங்க வந்து திரும்ப அந்த காலேஜுக்கு போய் உடனே அடுத்த நாள் போயிட்டு, இப்ப காலையிலேயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு காலேஜ்ல, வேற காலேஜுக்கு போயின்னா அன்னைக்கு மத்தியானமே நீங்க ஏற்கனவே ஜாயின் பண்ண காலேஜ்ல போய் டிசி வேணும்னு கேட்டு அவங்க என்ன ப்ராசஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் சொல்லி லெட்டர் கேட்பாங்க, எழுத்தர சொல்லுவாங்க, என்ன காரணத்துக்கு அங்க போறீங்கன்னு கேட்பாங்க, இல்ல அப்பா வர சொல்லுங்க அம்மா, ஏதாவது என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு எழுதி கொடுத்துட்டு சர்டிபிகேட் அன்னைக்கே கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொன்னா அடுத்த நாள் போய் வாங்கிக்கோங்க. வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த காலேஜ்ல போய் செகண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா?
அதனால ஜாயின் பண்றது இன்னொரு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண காலேஜ்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படிங்கிறது வேற. ஆனா வாங்கிட்டு டிசி எல்லாம் வாங்கிட்டு இந்த செகண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்படியே நடுவுல நின்றுவீங்க அந்த இடத்துல. அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கான சஜஷன் தான் சொல்றேன். அதனால இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரசிடென்சி காலேஜ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. கவுன்சிலிங்கா காலேஜான்னு தெரியல. காலேஜ் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் ஓபன் பண்ற மாதிரி ஜூன் 30ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போறாங்க. ஆனா கவுன்சிலிங் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னா கண்டிப்பா ஜூன் 4 தான். அதுல சில கோர்ஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் நாளே காமர்ஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் சயின்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டுமே ஃபர்ஸ்ட் டேல போட்டிருப்பாங்க. நீங்க எந்த கோர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல்ல இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சார் ஒரு கேஸ்டுக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இதை நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருடங்கள்ல வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய கோட்டா என்ன அப்படின்னு. ஸோ அந்த கோட்டா பர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகேவா? ஸோ அதுபடி தான் சீட் இருக்கும். அதை சொன்னோம்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. அது வேண்டாம். அதெல்லாம் காலேஜ் பார்த்துக்குவோம். நமக்கு வேண்டியதில்லை. நம்ம வந்து நம்பிக்கையோட கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். இமெயிலோ மெசேஜோ நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கால் வந்ததுன்னா நம்ம போனை உடனே அட்டன் பண்ணணும். இப்போ இந்த 3 ஒர்க்கு தான் உங்களுக்கு. அதனால அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வெப்சைட் வந்து நான் போனேன் சார் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு. ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நாட் ரீச்டுன்னு வருது. அப்படின்னா ஏதாவது பிஸியா இருக்கும், அல்லது வெப்சைட் ஏதாவது அப்டேட் ஆகாம இருக்கலாம். அது அப்படின்னா இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா 4ஆம் தேதி தானே ரெகுலரே ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு தானே 1ஆம் தேதி, 2, 3ஆம் தேதிக்குள்ள அதை ரெடி பண்ணிடுவாங்க. அல்லது பிஸியா இருக்கிறப்ப நீங்க நைட்ல ட்ரை பண்ணுங்க, அல்லது ஏர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்க ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து அட்மிஷன்ல கிடைச்சிருச்சு சார் எனக்கு கவுன்சிலிங் போய். ஆனா வந்து ஃபீஸ் வந்து நான் கொண்டு போகல, உடனே என்னால கட்ட முடியல, அந்த அளவுக்கு வசதி இல்லை, அதனால லேட்டா கட்டலாமா, அட்மிஷன் காலேஜ் ஃபீஸ் வந்து லேட்டா கட்டலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்றது என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார அடிப்படை சம்பந்தப்பட்டது. இல்ல நீங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்னா, ஐயோ என்னோட ஏழ்மையை வந்து சார் இப்படி சொல்றாருன்னு நினைக்கலாம். அதனால நீங்க தான், அதாவது காலேஜ்ல சேரணும், அட்மிஷன் போடணும்னு உங்களுக்கு தெரியும், உங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடியா தான் இருப்பாங்க. நீங்க கவலைப்படுறீங்க. காலேஜில் சேர்க்கணும்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாதா ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லி? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கடை வாங்கியாவது உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, அல்லது அதுக்காகவே சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸு கண்டிப்பா உங்க மேல அக்கறை இருக்கும். அதனால வந்து சப்போஸ் நீங்க பிரைவேட் காலேஜ் போனீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 10,000 ரூபாய் 20,000 கட்ட வேண்டி இருக்கும். அதுவும் எல்லாம் பே பண்ணி கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கடை வாங்கி கட்டக்கூடிய பேரண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கிடைச்சிடாது. சரியா? +2 மட்டும் பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டே 2 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப மீதி எல்லாம் பிரைவேட் காலேஜுக்கோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கோ தான் போகணும். ஸோ அங்க ரெண்டுமே கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜை விட கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஃபீஸ் அதிகமா இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜை விட பிரைவேட் காலேஜில் ஃபீஸ் அதிகமா இருக்கும். பிரைவேட் காலேஜில் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அது எல்லாமே வீட்டில் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா ஃபீஸ் கட்டல அப்படின்னாவே அட்மிஷன் கமிட்டியில அப்ப எப்படிப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டுவேன் எனக்கு என்ன உறுதி, உடனே அப்பா வர சொல்லு, அப்பா கூட்டிட்டு வரமா எங்க அப்பா வர சொல்லு அப்படின்னால கேட்டுட்டு இருப்பாங்க. தேவையில்லாம அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், டென்ஷன் ஆயிடுவோம். அதனால கொண்டு வர சொல்லி இருக்கக்கூடிய ஃபீஸை ஏதாவது வகையில் அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டுட்டு போங்க. ஓகேவா? லேட்டா கட்டலாமா, லேட்டா தான் கட்ட முடியும், இன்னைக்கு எங்கனால கட்ட முடியல அப்படின்னு 100% உங்களுக்கு உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு அதை சொல்லி ஓப்பனா அதை சொல்லி எக்ஸ்கியூஸ் கேளுங்க. டைம் கொடுத்தா ஓகே தான். அப்ப டைம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ண வேண்டி இருக்கும். சாரி ஃபார் திஸ் ரிப்ளை. இது மாதிரி சொல்றேன்னு என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். அடுத்தது பியூர் சயின்ஸ் படிச்சா என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. பியூர் சயின்ஸ் படிச்சோம்னா இது இந்த அட்மிஷன் டிஎன்ஜிஏ சம்பந்தப்பட்டதுன்னு இல்லை, ஜென்ரலா கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ கூட பியூர் சயின்ஸ் படிச்சா என்ன கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு வீடியோ இருக்கு. தயவு செஞ்சு நீங்க நம்ம சேனல்ல கூட நீங்க அந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பெரிய கொஸ்டின். அது இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கு. நான் எனக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டதில் கூட அதை நான் சொல்லியிருக்கேன். சில காலேஜஸ் எல்லாம் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் தான் போட்டிருக்காங்க. காலேஜுக்கு அப்ளை பண்ண 8,000 பேருன்னா 8,000 பேருமே ஒரே லிஸ்டா இருக்கு. சில பேர் வந்து கோர்ஸ் வைஸ் போட்டிருக்காங்க, போட்டிருந்தாலும் அது மிக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. கம்யூனிட்டி வைஸ் இல்லாம, அதாவது ரேங்க் லிஸ்ட் படி அப்படி இருக்கு. அதனால கோர்ஸ் வைஸ் இருந்தா ரேங்க் லிஸ்ட் இருந்தா கூட நீங்க கம்யூனிட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
ஆனா ஓவராலா ரேங்க் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு காலோ மெசேஜோ இமெயிலோ வந்தாதான் உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ கோர்ஸ் வைஸ் கொடுத்துருந்தா ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 1000 ரேங்க் வரைக்கும் அது கொடுத்துருக்காங்க லிஸ்ட் இருக்குன்னா உங்க கம்யூனிட்டியை மட்டும் மேல இருந்து எண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எத்தனாவது ரேங்கோ அது வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்ப 120வது ரேங்க்ல இருக்குன்னா மேல இருந்து எண்ணிட்டு வாங்க. உங்க கம்யூனிட்டியை மட்டும் எண்ணிட்டு வாங்க. ஓகேவா? எண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து இன்னும் முன்னாடி வந்திருக்கும். அதுதான் கம்யூனிட்டி ரேங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் பெஸ்டா தமிழ் மீடியம் பெஸ்டான்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்னால் இங்கிலீஷ் படிக்கவே முடியாது, இங்கிலீஷ்னாவே எனக்கு வேப்பங்காய் தான், எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தமிழ் மீடியம் எடுக்கலாம். இல்ல இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிக்கணும், ஏன்னா எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் படிச்சிடறேன் அப்படின்னாலும் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்கள் படிக்கிற காலத்துல எல்கேஜி எல்லாம் போக முடியாது, வீட்டில் வசதி அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்தாது, அப்பெல்லாம் கான்வென்ட்ல சேர்த்த மாட்டாங்க. அப்போ வந்து 12th வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ காலேஜ்லயும் நீங்க தமிழ் மீடியம் எடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல முன்னுரிமை இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எங்க காலத்துல இல்ல. இன்னும் சொன்னா நான் பிகாம் படிச்சேன். பிகாம்ல வந்து பிகாம் படிக்கிறப்ப தமிழ் சப்ஜெக்டே கிடையாது. நாங்க படிக்கிறப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ப தமிழ் சப்ஜெக்டே கிடையாது. அப்ப தமிழுக்கு அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. இப்பெல்லாம் பிகாமுக்கு வந்து செகண்ட் இயர்ல கூட தமிழ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு. இப்ப செகண்ட் இயருக்கும் பிகாம் பிபி எல்லாம் செகண்ட் இயருக்குமே தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. 4 தமிழ் வந்து பிஏ பிஎஸ்சி மாதிரியே அவங்களும் படிக்கிறாங்க காலேஜ்ல, ஆல் காலேஜஸ்ல, ஆல் யூனிவர்சிட்டிஸ்ல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தமிழ் மீடியம் படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணீங்க. இப்ப நான் சொல்ல வந்தேன் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் போனா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருந்தது. பிஏ தமிழ் படிச்சாதான் தமிழ் மீடியம். சில கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்தது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் மீடியத்துல இருக்கும், பிஎஸ் பிசிக்ஸ் தமிழ் மீடியத்துல நாங்க படிச்ச அந்த காலத்துலயும் இருந்தது. அதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்தது. ஆனா நான் படிச்சது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அங்க வந்து இருந்ததுதான் தெரியாது. எனக்கு பிகாம் தான் வேணும், பிகாம் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருந்தது. கஷ்டப்பட்டு படிச்சோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 1 or 2 அரியர் வந்தா கூட அப்புறம் பாஸ் பண்ணி ஃபுல்லாவே வந்துட்டோம். நல்ல மார்க் வாங்கி நல்லாவே வந்து நீ காலேஜ் ப்ரொஃபஸர் லெவலுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் முடியும். அப்துல் கலாமே சொல்லுவாரு. ஓகேவா? நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே வந்து அவரே சொல்லுவாரு, நானே தமிழ் மீடியம் தான்ப்பா படிச்சேன், அப்புறம் இங்கிலீஷ் கத்துக்க வேண்டியதான், இங்கிலீஷ் வராதா, தமிழோட ஈஸி அப்படிம்பாரு அவரு. சரியா? இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை, அதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வேலை ஒதுக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில நான் தமிழ் மீடியம் டிகிரி படிக்கணும்னா நீங்க படிங்க. இல்ல அது இல்ல சார் எனக்கு என்ன இங்கிலீஷ் நாலேஜ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிங்க. ரெண்டுமே வந்து பெஸ்ட் தான். எது தமிழ்ல வந்து பெஸ்ட், தமிழ்ல படிக்கிறது வந்து பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம தமிழர்களாக இருந்துட்டு? அதனால படிப்புன்னு வர்றப்போ நம்ம அந்த நாலேஜ் வேணும், தமிழும் தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த காலத்துல. அதனால தமிழ் மொழியை படிச்சுட்டு இங்கிலீஷ் தனியா நீங்க கத்துக்கலாம். ஆனா நம்ம படிக்கிற சப்ஜெக்டே இங்கிலீஷ்ல இருந்தாதான் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஸ்கில் டெவலப் ஆகுங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணணும். உங்க சாய்ஸ் தான். ஓகேவா? அடுத்து வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேளுங்க அதை பத்தி. இப்ப அடுத்து வந்து இன்னொரு கேள்வி, அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்கறாங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ரேங்க் லிஸ்ட் எப்படி பாக்குறது? நம்ம காலேஜ்லயே நம்ம சேனல்லயே வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் எப்படி பாக்குறதுன்னு நிறைய காலேஜ் சம்பந்தப்பட்ட வெப்சைட் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னும் அந்த ஏன் டவுட் வருதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, எல்லாரும் முன்னாடியுமே. நீங்க வந்து ஒரு சேனல் நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. இது நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? ஒரு வீடியோல சொன்னதனுடைய தொடர்ச்சி கூட அடுத்த வீடியோல சொல்லி இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ரேங்க் லிஸ்ட் எப்படி பாக்குறதுன்னு இன்னும் டவுட் எல்லாம் வேணாம். இன்னும் வேற சேனல்ஸ் கூட அது மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கலாம். ஸோ எந்த காலேஜ் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜினுடைய நேம, ஊர் பேரோட கூகுள் குரோம்ல போய் நீங்க டைப் பண்ணுங்க. அப்புறம் அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் வரும், சர்ச்சிங் ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட்லயே காலேஜ் நேம் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா காலேஜ் வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துடும். அந்த ஹோம் பேஜ்ல ரேங்க் லிஸ்ட் பார்க்கலாம். டிஎன்ஜிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், மேல டாப்ல இருக்கும், சைட்ல இருக்கும், லெஃப்ட்ல இருக்கும், ரைட்ல இருக்கும். அதை பார்த்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இதான் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய முறை. அடுத்தது கேள்வி, இது நிறைய கேட்டுட்டாங்க. கால் வரல சார், ஆனா என்னோட அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு.
நான் என்ன பண்றது அப்படின்னு கன்ஃபியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா காலேஜ் ஜாயின் பண்ணி ஆகணும்ல, அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வரல, மத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க ரேங்க் முன்னாடி இருக்கலாம். சரியா? அதனால உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க உங்க ரேங்க் ஏதாவது பின்னாடி இருக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்கள இந்த டைம் கூப்பிடாம இருக்கலாம். ஸோ அதனால வராம இருக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. நீங்க எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் பாருங்க. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ண ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்து வராம இருக்கலாம். உங்களோட அப்ளை பண்ணவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா வேற இன்னொரு காலேஜுக்கு அவங்களுக்கு வந்திருக்காது, உங்களுக்கு வந்திருக்கும். இல்லையா? வந்திருக்கிற காலேஜ புடிச்சுக்கோங்க. வந்திருக்கிறத விட்டுட்டு வராதத புடிச்சுட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து செகண்ட் அது வேற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுத்துரும் நான் நினைக்கிறேன். இல்ல சார், நான் இந்த காலேஜுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். 2 காலேஜ் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஆனா நான் போல. நான் எதிர்பார்க்கிற காலேஜ் வந்து இனிமே வரும். வந்ததுன்னா போய்க்கிறேன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ சில காலேஜ் வெப்சைட் ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க சார், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லா நல்லா பாருங்க. ரேங்க் லிஸ்ட் இப்படிதான் போட்டிருக்காங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இல்ல கோர்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. சில காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்க ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல முறையில கொடுத்துருக்காங்க. நிதானமா பாருங்க, இன்னும் டைம் இருக்கு. ஆனா மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திரும்ப ஏன் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? இப்ப முதலேயே கம்யூனிட்டிக்கு வந்து எத்தனை சீட்னு கேட்ட மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் பர்டிகுலரா பிசி முஸ்லீம் பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து எத்தனை சீட்டு சார்னு கேட்டிருக்காங்க. நான் முதலே அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே காலேஜ்ல சேம் காலேஜ்ல 2 கோர்ஸ் கவுன்சிலிங் வந்து வந்திருக்கு சார். அந்த காலேஜுக்குள்ளேயே வேற வேற இடத்துல நடந்ததுன்னா என்ன பண்றது? அல்லது ஒரே காலேஜ் தானே, 2 கோர்ஸும் நீங்க அட்டன் பண்ணலாமா, நான் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2மே ஏன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணிருங்க. 2 வந்துருச்சுல இல்லையா? அதனால வந்து காத்து வாக்குல 2 அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா படத்து பேரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க. 2 கோர்ஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியாது. ஒரு கோர்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். அதை டிசைட் பண்ணிருங்க. 2 கோர்ஸ் கூப்பிட்டுருக்காங்களா, எது உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கான ரேங்க் உங்களுக்கு முன்னாடி இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல சார், நான் 2மே அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி எப்படி முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு புரியல. ஓகேவா? ஓகே, நீங்க 2மே ஒரே காலேஜ் தானே, ஒரே இடத்துல கூட நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 2 வேற வேற பில்டிங்ல நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எந்த இதை ஃபர்ஸ்ட் போய் அட்டன் பண்ணீங்கன்னு முடிவு எடுப்பீங்க. ஓகே, அதையும் முடிவு எடுத்துறீங்க. நீங்க போய் அட்டன் பண்றீங்க. ஸோ அட்டன் பண்றப்ப நீங்க அங்க சொல்லிடுங்க, சார் நான் 2 கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், 2க்குமே கவுன்சிலிங் இன்னைக்கு வர சொல்லியிருக்கு, 2 ஒரே டைமா இருக்கு, இதை நான் அட்டன் பண்ணிட்டு அங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரிப்பா நீ அங்க போய் அட்டன் பண்ணிட்டு வாப்பா, அப்புறம் இங்க வந்து பாத்துக்கலாம்னு அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இல்ல அங்க போயிட்டு அதே மாதிரி பதில் அவங்க சொன்னாங்கன்னா, இல்ல அட்டன் பண்ணி இங்க கிடைச்சதுக்கு அப்புறம் அதையும் சொல்லிடுங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 2 வந்து இப்போ மே 30ஆம் தேதி ஓபன் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அப்ளை பண்ணலாம். யாருக்கு? இது வரைக்கும் அப்ளை பண்ணாம விட்டவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டு அவங்க திரும்ப எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த மாசம், அதை எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக பேஸ் 2 ஓபன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 30ஆம் தேதி ஓபன் பண்ணதுல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் அது எப்ப கவுன்சிலிங் வரும், எப்ப ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க, அதுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்லயே வந்துருச்சா அப்படின்னு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் எனக்கு ரேங்க் லிஸ்ட்ல வரல, ரேங்க் லிஸ்ட்ல நேமே இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட், இந்த கேள்வி பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் இப்பயே சொல்லிடுறேன். அப்ளை பண்ண ஒரு காலேஜுக்கு நீங்க ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அவர் பதில் என்ன சொல்றாரு, இல்ல சார் நான் வந்து பேஸ் 2ல அப்ளை பண்ணேன், இதே ரேங்க் லிஸ்ட்ல தானே இருக்கும் அப்படின்னு. எப்படி வரும்? இது எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி டேட்லயே வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதி தான் ஓபன் ஆகுது. அது 30ஆம் தேதி கூட வந்து ஓபன் ஆகுது, ஆனா உள்ள போய் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. 1ஆம் தேதி தான் ஆயிருக்கும். இப்பதான் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்களுக்கு இனிமே தான் வந்து வரும். என்ன சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இன்னும் எக்ஸாமே நடக்கல. அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க அதை அப்ளை பண்ற அளவுக்கு டைம் இருக்கும். பேஸ் 2ல நீங்க போட்டுறீங்கன்னா லேட் ஆகும். ரேங்க் லிஸ்ட்ல லேட்டா தான் வரும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்டும் லேட்டா தான் வரும். கவுன்சிலிங்கும் பின்னாடி தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு எல்லாம் வந்து புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 11 காலேஜ், இன்னொரு 5 காலேஜ், ஒரு 16 காலேஜ்ல எல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால பேஸ் 2 அப்ளை பண்ணவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் பேஸ் 1ல ஃபர்ஸ்ட் டைமே நீங்க அப்ளை பண்ண மறந்துருப்பீங்க, அல்லது விட்டுருப்பீங்க, வேண்டாம்னு நினைச்சிருப்பீங்க. அதை இப்ப அப்ளை பண்ணதுனால நீங்க ஆர்வத்தோட இருக்கீங்க. ஆர்வம் தப்பு கிடையாது. ஆனா இந்த டேட் லேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க பேஸ் 2. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் 2ல இது வரைக்கும் வந்தது இல்ல. நல்லா புரிஞ்சுவாங்க. இந்த வருஷம் தான் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப சார் எனக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லி கால் வரல, மெசேஜ் வரல,
எதுவுமே வரல சார், இமெயிலும் வரல, நான் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நீங்க வந்து அப்படி போலாமான்னா போனவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, உங்க ரேங்க் என்ன தான் கேட்பாங்க. போய் என்ன பிரயோஜனம்? சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது சில காலேஜஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கை மட்டும் சொல்லியிருக்காங்க, ரேங்க் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 400 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கவுன்சிலிங் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 420வது ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் வந்து சொல்லல, கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. இப்ப அதை வந்து ஜெனரலா சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அந்த அவங்க சொன்ன கட் ஆஃப்குள்ள உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கவலையப்படாதீங்க, போயிடுங்க. எல்லாமே எடுத்துட்டு எப்பவும் போல சர்டிபிகேட், ஜெராக்ஸ், போட்டோ, ஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க சொன்ன கட் ஆஃப்குள்ள உங்க மார்க் இருக்கு. அப்ப கால் வரல, போன் வரல, மெசேஜ் வரலன்னு கவலைப்பட வேண்டாம். அப்ப நீங்க போயிடுங்க. இல்ல அவங்க சொன்ன கட் ஆஃப்குள்ள கூட இல்ல, அல்லது அவங்க ரேங்க் லிஸ்டுக்குள்ள என்னது வரல அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதாவது சில காலேஜ்ல கட் ஆஃப் மார்க்கை வச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 400 மார்க்ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும், அதாவது 400 கட் ஆஃப்ல இருந்து 300 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க கவுன்சிலிங்க்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது சில காலேஜ்ல வந்து 400 கட் ஆஃப்ல இருந்து அதாவது 350க்குள்ள இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கட் ஆஃப்குள்ள நீங்க இருந்ததுன்னா ஒன்னும் தயங்காதீங்க, போயிடுங்க நீங்க கவுன்சிலிங்க்கு. அவங்க அந்த கட் ஆஃப் கூட உங்க ரேங்க் இருக்கு. இப்ப 400ல இருந்து 350 வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 355 வச்சுக்கோங்க. நீங்க அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்துடுறீங்கல்ல, அப்ப நீங்க போயிடுங்க. கால் வரணும், மெசேஜ் வரணும், இமெயில் வரணும்னால எதிர்பார்க்க வேண்டாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும், சர்டிபிகேட், ஒரிஜினல் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, ஃபீஸ் எடுத்துக்கிட்டு நீங்க போயிடுங்க, போய் அட்டன் பண்ணுங்க. கேட்டாங்கன்னா அப்புறம் இந்த கேட்டகரிக்குள்ள நான் வரேன்னு சொல்லுங்க. கால் வந்ததா அப்படின்னா, கால் வரலான்னா வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அட்டன் பண்ணலாம். இல்ல சில பேர்லாம் வந்து ரேங்கை வச்சு சொல்லியிருக்காங்க, அந்த ரேங்குக்குள்ள வரல, அல்லது அந்த கட் ஆஃப் மார்க்குக்குள்ள நீங்க வரலன்னா காலோ, மெசேஜோ, இமெயிலோ வராம நீங்க போறதுல பிரயோஜனம் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து சார் ரேங்க் எனக்கு ரொம்ப முன்னாடி இருக்கு, எனக்கு 50வது ரேங்க், 30வது ரேங்க், ஆனா எனக்கு கால் வரல அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பா அந்த ரேங்க்ல ரொம்ப பெரிய முன்னாடியே இருக்கீங்க. உங்களுக்கு வரலன்னா உடனே நீங்க வந்து அந்த காலேஜுக்கு நேர்ல போய் ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க, கவுன்சிலிங் முன்னாடி போய் பார்த்து வாங்க. நோட்டீஸ் போல பாருங்க, ஆபீஸ்ல அல்லது அட்மிஷன் கமிட்டி யாருன்னு சொல்லி கேட்டுட்டு அங்க போய் பார்த்து அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அல்லது கால் பண்ண மறந்துருப்பாங்க, அல்லது கால் வந்து நீங்க ஏதாவது அட்டன் பண்ணாம இருக்கலாம், அது ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஹாஸ்டல் பத்தி கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் வந்து சில காலேஜஸ்ல எல்லாம், மேக்சிமம் காலேஜஸ்ல இருக்கு, சில காலேஜஸ்ல ஹாஸ்டல் இல்ல. கண்டிப்பா புதுசா ஆரம்பிச்ச கல்லூரிகள்ல ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்ச கல்லூரிகள் கூட இருக்க வாய்ப்பு கம்மி. அப்புறம் சில காலேஜஸ் ஹாஸ்டல்ல வந்து கவர்மெண்டே வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதாவது SC ST ஹாஸ்டல்னு இருக்கும், ஆதி திராவிடர் பழங்குடி மாணவர்கள் தங்கும் விடுதி அப்படின்னு இருக்கும், அல்லது சில இதுல BC ஹாஸ்டல்னு இருக்கும், BC மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த பிற்பட்டோர் நலத்துறை நடத்துவாங்க. ஆதி திராவிட நலத்துறை அந்த ஹாஸ்டல்ல நடத்தும். காலேஜுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. புரியுதா? நான் சொல்றதுனால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹாஸ்டல் பத்தி நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே தான் இன்னைக்கு இப்பவும் அதாவது சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. சில காலேஜஸ்ல அந்த காலேஜே ஹாஸ்டல் நடத்துவாங்க, காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கும் அல்லது பக்கத்துல இருக்கும், ஆனா வந்து காலேஜ் கண்ட்ரோல்லயே இருக்கும். இப்ப நான் சொன்ன ஆதி திராவிட நலத்துறை நடத்தக்கூடிய ஹாஸ்டல் காலேஜ் கண்ட்ரோல்குள்ள வராது. பிற்பட்டோர் நலத்துறை, அதாவது BC ஹாஸ்டல் கவர்மெண்ட் நடத்துவாங்க, பிற்பட்டோர் நலத்துறை தமிழ்நாடு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல் காலேஜ் கண்ட்ரோல்ல வராது. அங்க தங்கி இருக்கக்கூடிய அங்க நீங்க தங்கலாம். அந்த காலேஜில் தங்குறீங்க அப்படின்னா காலேஜ்ல லெட்டர் வாங்கிட்டு போகணும். எனக்கு அட்மிஷன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறாரு, அங்க ஹாஸ்டல் கொடுங்க வர ஒரு லெட்டர் பிரின்சிபால்ட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா அங்க ஹாஸ்டல்ல சீட் இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க. சரியா? சோ அது மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. சார் ஹாஸ்டல் எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால ஹாஸ்டல் எனக்கு தங்கவே முடியாது, அதனால அந்த காலேஜே நான் எடுக்கலாமா வேண்டாம்னு யோசனை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. அது உங்க சாய்ஸ் தான். வெளியில ஸ்டே பண்றது வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதனால ஹாஸ்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கு, நான் போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால ஒரு நல்ல காலேஜ்ல கிடைச்ச நல்ல கோர்ஸை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்னும் அந்த டவுட் இருக்கா? கட் ஆஃப் மார்க் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம் ப்ரோ. என்னக்கண்ணா நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம், நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கல்ல, அப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதை எடுத்து பாருங்க. தமிழ் 1க்கு இந்த கட் ஆஃப், தமிழ் பார்ட் 1க்கு இந்த கட் ஆஃப், அதாவது தமிழ் BA லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு, அப்புறம் பார்ட் 2 BA இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப்,
மத்ததுக்கு நீங்க பிளஸ் டூல எந்த குரூப் எடுத்திருக்கீங்களோ மத்த 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதானே குரூப் தகுந்த மாதிரி மாறும். அந்த 4 சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணி இது கட் ஆஃப்னு அதுலயே இருக்குமே, அதுதான் கட் ஆஃப். நீ ஏன் தனியா கால்குலேட் பண்றீங்க? சரியா? 4 உங்க தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி 4 சப்ஜெக்ட் கால்குலேட் டோட்டல் பண்ணீங்கன்னா அதுதான் கட் ஆஃப். இன்னும் டவுட்டா? ஒன்னும் வேண்டியதில்ல. இவ்வளவு ஈஸியா கட் ஆஃப் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு. இன்ஜினியரிங் மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அக்ரிகல்ச்சர் எல்லாம் படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்றதே வேற மாதிரி இருக்கும். அதே ஒரு அரித்மெட்டிக், அதே ஒரு கிளரிக்கல் ஒர்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து கடைசியா ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். இப்ப கால் வரல, ஆனா வெப்சைட்ல ஷெட்யூல்ல இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும்னு போட்டிருக்காங்க. அந்த ரேங்குக்குள்ள நான் இருந்தா அந்த ரேஞ்சில் நான் இருக்கேன் சார், போலாமான்னு இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதன் முதலே பதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்க, இந்த ஃப்ரம் டு ரேங்க் குள்ள இருக்கீங்களா, கால மெசேஜ் வரலையா, நீங்க போங்க இல்லையா? அல்லது இந்த கட் ஆஃப்ல இருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் நான் இருக்கேன், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கேன் என்னோடது, ஆனா எந்த மெசேஜ் இமெயில் வரலன்னா தாராளமா நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப லென்த்தி வீடியோவா போயிடுச்சு, 30-31 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, சாரி ஃபார் த ரொம்ப லாங் வீடியோ. நீங்க உங்களுக்கு மனசுல இருந்த, நீங்க கமெண்ட்ல கேட்ட மேக்சிமம் கேள்விகளுக்குமே எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லி இருக்கிறதா நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களை இனியாவது தொடர்ந்து பாருங்க. அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த முக்கியமான வீடியோக்களுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாது, உங்களுக்கு வந்துடும். அதை ஓபன் பண்ணி எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.